வணக்கம். தமிழ் மக்களை எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா? ஒரு காணொளி ஒண்ணு பார்த்தேன். அதாவது ஒரு இலங்கையை சேர்ந்த தமிழர் ஒருத்தர். அவர் சொல்லியிருக்காரு, டிவிகேக்கு ஓட்டு போடுறவங்க எல்லாம் முட்டாள்கள்னு சொல்லி. அதிபுத்திசாலி. அதுக்கு ஒரு காரணம் கொடுத்திருக்காரு. என்னத்துக்கு காரணம்னு சொன்னா, இலங்கையில பிரச்சனை இருக்க போக்குல கையெழுத்து பிரதி நடத்துறாங்களாம். அதுல விஜயும் விஜயோட ஃபாதர் சந்திரசேகரும் சைன் பண்ணலையா. இங்க வாங்க, அந்த கையெழுத்து பிரதி நடத்துறீங்க தானே, அதால இலங்கை மக்களுக்கு நடந்த நன்மை என்ன? ஏதாவது நடந்துச்சா? இலங்கை தமிழ் மாகாணத்தை பிரிச்சு கொடுத்துட்டாங்களா அந்த கையெழுத்து பிரதியில? ஒன்றும் நடக்கல இல்ல. அப்பவே தெரியும் அந்த கையெழுத்து பிரதியால ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லி. சரியா? அதனால்தான் அவங்க ரெண்டு பேரும் சைன் பண்ணல. புரியுதா? அப்படிப்பட்ட ஒரு செத்த பாம்பை கையில வச்சுக்கொண்டு, சரியா, இப்ப சரியா, விஜய் சரியில்லை, விஜய்க்கு ஓட்டு போறவங்க முட்டான்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. புரியுதா? ரெண்டாவது, காசு கேட்டு போனாங்க, விஜய் கொடுத்த காசு 500 ரூபான்னாங்க. எங்களுக்கு பிடிக்கல. குரூப்பா சேர்ந்து காசு கலெக்ட் பண்ணி அதை கொண்டு போயிட்டு இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கறது பிடிக்கல. நாங்க இண்டிவிஜுவலா செஞ்சு கொள்றோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நேற்று நின்றுட்டு இருந்தோம், இன்னைக்கு நிக்கிறோம், நாளைக்கும் நிற்போம். அதை நாங்க கண்டினியூவா செஞ்சுட்டு இருக்கோம். அதை நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா, செஞ்சதை சொல்லி காட்டுறேன்னு சொல்லி நீங்களே சொல்லுவீங்க. சரியா? உங்க இலங்கை மக்கள் கிட்ட போயிட்டு கேட்டு பாருங்க, நாங்க என்ன செய்யறோம். அவங்களுக்கு தெரியும் நாங்க என்ன செய்யறோம். விளங்குச்சா? நீங்க சீமானுக்கு முட்டு கொடுக்கணும்னா, இந்த சீதாரி என்ற ஒரு நாய்க்கு, சீமான் என்ற ஒரு மலையாளிக்கு, அவனோட பேரும் ஒரிஜினல் சைமன் செபாஸ்டின், மலையாளிக்கு பிறந்தவன். அவனுக்கு முட்டு கொடுக்கணும், இல்ல அவனுக்கு சொம்பு தூக்கணும்னா நீங்க தூக்குங்க, உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம். அதுல நாங்க தலையிடல, எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா ஒட்டுமொத்தமா டிவி கேட்க ஓட்டு போடுறவங்க முட்டாள் சொல்றதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? யார் அதிகாரம் கொடுத்தது? அந்த நாசமா போன சாக்கடை துரைமுருகன் 445 பண்டி ஓட்டு பிறந்தவன் அவன். சரியா? நாம் தமிழர் கட்சி மேல கைய வச்சோன்னு சொன்னா ஒரு குரூப்பே அட்டாக் பண்ணும். நான் சவால் பண்ணிட்டு போனேன். போற பிளைட் சொன்னேன், இடத்த சொன்னேன், டைமிங்க சொன்னேன். நேற்று முன்னாலே தான் திரும்பி வந்தேன். கிழிச்சிட்டான். அவனுக்கு நீங்க சொம்பு தூக்கணும்னா தூக்குங்க, அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். எங்களுக்கு அதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை. எங்களுக்கு ஒரு கருத்தும் இல்லை. ஆனா மத்தவங்களை நீங்க முட்டாள் சொல்றதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? உங்களோட இலங்கை அரசியல்ல நாங்க தலையிடுறோமா? நீங்க அதிமேதாவி தானே. நீங்க அதிமேதாவி தானே. ஏன் ஒரு கட்சியை உண்டாக்கி இலங்கையில ஜனாதிபதியா ஒரு தமிழரா நீங்க வாங்கலேன், மக்களுக்கு நல்லது பண்ணுங்களேன். அதிமேதாவி தானே. டிவிகேல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் முட்டாள். நீ அதிமேதாவி தானடா. வா, கட்சியை தொடங்கு, இலங்கையில மக்களை கூட்டு. மக்களை கூட்டி சொல்லு, உங்களோட இலங்கை அரசியல்ல நாங்க தலையிட மாட்டோம். ஆனா தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நாங்க நிற்போம். அது நீ சொல்லி செய்ய தேவையில்லை, யார் சொல்லி தேவையில்லை. தமிழர் என்ற உணர்வு வந்தாலே போதும். நீங்க சீமானுக்கு முட்டு கொடுக்கறதா போயிட்டு முட்டு கொடுங்க, எங்களுக்கு அதை பத்தி ஆட்சேபனையே இல்லை, ஆட்சேபனையே இல்லை. ஆனா சீமானுக்கு முட்டு கொடுக்கறதுக்காக வேண்டி சரியா அடுத்தவனை முட்டாளன்னு சொல்லி சொல்லாதீங்க. இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு இதை பாருங்க, என் ஐடியா செக் பண்ணுங்க. என்னென்ன பேசுற சீமானுக்கு அத்தனையும் பேசி போட்டிருக்கேன். நீங்க உங்களோட பிரச்சனையை மட்டும் பாருங்க. சீமானுக்கு முட்டு கொடுக்கிறது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுவோம்.